ஹாய்ங்க, வெல்கம் டு சபீஸ் ஹாப்பினஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீடிங் ஜெர்னி அண்ட் நான் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், சாலிட்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், இந்த மாதிரி நிறையா நம்ம பார்க்க போகிறோம். நான் என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. ஏதாச்சும் உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். என்னோட பேபி என்ஐசியூவில் இருந்தாங்க. அதனால ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 டேஸ் என்னால் ஃபீட் பண்ண முடியல. நான் என்ஐசியூவில் போய் பேபியை பார்த்துட்டு மட்டும்தான் வந்தேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு நான் பேபியை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால எனக்கு மில்க் சப்ளை சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் நான் போய் பேபியை என்ஐசியூவில் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் செக்ரீஷன் இருந்துச்சு. நானும் பம்ப் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு எனக்கு என்னையே கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொன்னாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் நான் என் பேபியை கையில் வாங்கினேன். அது வாட் ஆர் சர்ப்ரைஸ் எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது அன்னைக்கு என் பர்த்டே நைட் நான் என் பேபியை ஃபஸ்ட் டைம் நான் என் கையில் வாங்கினேன். ஸோ அது ஒரு மறக்க முடியாத மொமெண்ட்டு தான். அப்புறம் மில்க் செக்ரீஷனுக்காக நான் ஃபுட்ஸ் கருவாடு, அதில் எக்கு போட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கார்லிக்கு இந்த மாதிரி தான் மெயினாக எடுத்துக்கிட்டேன். அது உங்களோட மில்க் சப்ளை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பேபியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸ்டார்டிங்கில் அவங்க எப்படி ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எந்த பொசிஷனில் இது பண்ணோம் அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் கரெக்டாக வச்சுமே எனக்கு சோர்னஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நான் வெத்தலையில் நெய் வச்சேன். அப்புறம் தேங்காய் மட்டும் பிரெஸ்ட்க்கு அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரெமெடிஸ், ஹோம் ரெமெடிஸ் மட்டும் தான் பண்ணேன். வேறு நிப்பிள் ஷீட் இந்த மாதிரியெல்லாம் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ அது எனக்கு கரெக்டான ஆப்ஷனாகவும் தெரியல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சோர்னஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெமெடிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். வேறு நிப்பிள் ஷீட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேணாம். ஸோ அதுக்கப்புறம் பேபி நல்லா ஃபீட் எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் ஃபீட் பண்ணும்போது ஒரு சைட் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைட் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வாட்ரியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் மில்க்கு தான் ஃபேட்டியாக இருக்கும். அதுதான் பேபி வெயிட் கெயினுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள். அப்புறம் பேபிக்கு மில்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சில டைம். ஆனால் அப்படி கிடையாது. பேபி குடிக்க குடிக்க அவங்களுக்கு தேவையான மில்க் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க அப்படி பத்தலை அப்படின்னா பேபி அழுகுவாங்க. அதுவும் அவங்க அழுறது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்கில் என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் எந்த ஃபுட்டுமே அவாய்ட் பண்ணலை. நான் ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கு இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். எக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன். மற்றபடி மேங்கோ சாப்பிடல. மற்ற எல்லா ஃபுட்ஸுமே நான் வீட்டில் வேணான்னு சொன்னாலும் நான் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பேபிக்கு அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என் பேபிக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் நான் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் சாலிட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 months ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் அவங்க சாலிட்ஸ்க்கான சிம்டம்ஸ் காட்டதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க நம்ம சாப்பிடும்போது பிளேட்டை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் அதை எடுக்கிறது, அப்புறம் நம்ம கிட்ட கொண்டு போனோம்னா அப்படி சொல்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்க காட்டினதுக்கு அப்புறம் தான் நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன். பட் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா 5.5 monthsலேயே அவங்க சயின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் 6 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஆப்பிள் பியூரி தான் அவங்களுக்கு கொடுத்தேன். அதுவும் ஸ்டீம் பண்ணி கொடுத்தேன். அது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப புளிப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க சாப்பிட்டாங்க, ஃபேஸில் ரியாக்ஷன்ஸ் காட்டினாங்க. இருந்தாலும் அவங்க சாப்பிட்டாங்க. அதுதான் என் பேபிக்கு நான் கொடுத்த ஃபஸ்ட் ஃபுட்டு. அதை ஒரு 3 days ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஃபுட் கொடுக்கணும். என்றைக்குமே 3 day ரூல் ஃபாலோ பண்ணணும் பேபிக்கு கொடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு நான் பேபிக்கு என்ன கொடுத்தேன் அப்படின்னா
சுரக்காய், பீக்கிங்காய் இந்த மாதிரி தான் வந்துட்டு பாயில் பண்ணி அதை அப்படியே கையில் மசிச்சு கொடுத்தேன். ஏன் அப்படின்னா பேபிக்கு வந்துட்டு சாலிட்ஸ் அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷனும் இருந்துச்சு. ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன கொடுக்குறது அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருந்துச்சு. அதனால அவங்க நல்லா மோஷன் போனாங்க. அதனால் நான் இதை கொடுத்தேன். என் பேபி வந்துட்டு சாலிட்ஸ் எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷனால் ரொம்ப சிரமப்பட்டாங்க. மோஷனும் பார்த்திங்கன்னா 2 டேஸ் போகலை, 3 டேஸ் போகலை, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு டானிக் தான் கொடுத்தாங்க. டானிக் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஃபுல்லாக மோஷன் போனாங்க. இருந்தாலும் இது ஒரு நல்ல சொல்யூஷன் இல்லை அப்படிங்கிறக்காக, ஸோ இப்படியே நடந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிறக்காக நான் வந்து ஃபுட்ஸில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணேன். நல்லா கான்ஸ்டிபேஷன் ஆச்சு அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு சுரக்காய் இல்லைன்னா பீக்கிங்காய் இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் பேபிக்கான ஃபுட் சார்ட் ரெடி பண்ணிவிட்டு எது ஓகேவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. நானும் நிறைய என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் கேட்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் எல்லாமே. பட் ஆனால் ஃபைனலாக வந்துட்டு என் பேபிக்கு நான் என்ன கொடுக்குறேங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒத்துக்காது அப்படிங்கிறத நம்ம கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வேரி ஆகும் ஒரு பேபிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேபிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சாலிட்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 டே, ஒன் டேயில் வந்துட்டு ஒரு மீல் மட்டும் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் மட்டும் கொடுங்க. ஃபுல்லாக எடுத்தோடனே ஒரு பவுலு அந்த மாதிரிலாம் கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பிள் பியூரி, ரைஸ் கஞ்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு தெரியல, நான் மெயினாக பார்க்கும்போது ராகி போரிஜ் இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ், ஆப்பிள் பியூரி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற ஃபுட்ஸ் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் பேபிக்கு வாட்டர் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களும் சரி, பேபிக்கு வந்து வாட்டர் கொடுக்கலாம், அது நாங்களாம் வந்து உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ பிரெஸ்ட் மில்க் கொடுக்கும்போது அதுவே வாட்டரே தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மில்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வாட்டர் கொடுக்காதீங்க. சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் கொடுங்கன்னு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணேன். சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வாட்டர் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுவும் வந்துட்டு ஹாட் வாட்டரை கூல் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்தேன். கூலிங் வாட்டர் கொடுக்கல, ஏன்னா ஈஸியாக சளி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறக்காக நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணேன். மாதிரி சாலிட்ஸ் கொடுக்கும்போது உங்கள் பேபி வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சைன் காட்டினாங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஃபுட் கொடுங்க. அதை வந்துட்டு திருப்பி ஒரு ரொட்டேஷனில் வந்துட்டு எகெயின் வேணான்னு சொன்ன ஃபுட்டை வந்து கொடுத்து பாருங்கள். அவங்க மேபி சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் ஃபீடிங் வந்து பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சா அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸோ இது வரைக்கும் ஷேர் பண்ணது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுச்சோ, நான் என்ன வந்துட்டு ஃபீல் பண்ணனோ நான் அதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், உங்களுக்கு இல்லை வேறு கருத்து இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சாலிட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு நான் இனிமேல் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட். உங்கள் பேபிக்கு ஃபஸ்ட்டு சாலிட் ஃபுட் என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.